ஓம் ஏகதத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரச்சோதயாம். முதல் கடவுளாகிய விநாயக பெருமானை சிறப்பித்து, என்னுடைய குருநாதர்கள் அனைவரையும் சிறப்பித்து, என்னுடைய தாய் தந்தையர் அனைவரையும் சிறப்பித்து, என்னுடைய இந்த முதல் பதிவினை விநாயகம் அஸ்ட்ரோ சேனலில் பயணிக்கும் உங்களுக்காக பதிவீடு செய்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரங்கள், 9 நவக்கிரகங்கள், ஜோதிடம் ரீதியாக உங்களுக்கு இதெல்லாமே ஒரு பேசிக்கான விஷயம்தான். ஸோ என்னுடைய குருநாதர்கள் தான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு, ஸோ என்னுடைய சிறப்பான விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் அடுத்த விஷயத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கான்சன்ட்ரேஷனாக வச்சு ஒரு இந்த பதிவு வந்து நம்ம போடுறோம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 27 நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம் அஸ்வினி. ஓகேங்க. ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அண்ட் தென் வந்து அவங்களோட லைஃப்பில் அவங்க என்ன மாதிரி பலன்கள் கொண்டுட்டு வந்தால், அவங்க என்னென்ன லைஃப்பில் வந்து செஞ்சால், ஸோ லைஃப்பில் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணும்போது சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் க்ரோத் கிடைக்கும், சில விஷயங்கள் அவங்களுடைய வீக்னஸ் எப்படி இருக்கும், பொதுவாக ஜென்ரலான ப்ரிடிக்ஷன். அதாவது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து சில ஆஸ்பெக்ட்ஸில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. சரிங்களா, ஜென்ரலாக இருக்கும். சரிங்களா, அஸ்வினி நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தினுடைய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் வந்து நட்சத்திரத்தின் பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குணாதிசயங்களை நிர்ணயிக்கிற விஷயத்துல வந்து நட்சத்திரத்தோட பண்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஒரு கண்டிப்பாக வந்து நட்சத்திரத்தினுடைய பலன்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 to 50% வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயமா நான் கருதுகிறேன். என்னுடைய ஆய்வுகள், என்னுடைய அனுபவங்களில் நான் நடந்த சில விஷயங்களையும் என்னுடைய குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களையும் இணைச்சு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னால் தெரிஞ்ச விஷயங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நான் கண்டிப்பாக இந்த பதிவில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா, ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த பதிவை வச்சு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, இது வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னா, ஸோ தாராளமாக உங்களுக்கு பதிவுகளை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணலாம். ஸோ என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவங்கள் அண்டு வந்து என்னுடைய ஒரு பயோடேட்டா அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக வந்து ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம். 7 to 8 இயர்ஸ் ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் வந்து ஆய்வு பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேத ஜோதிடம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபெமிலியரான சில விஷயங்கள் மெத்தட்ஸில் நம்ம கொஞ்சம் அனுபவ ரீதியாக நல்ல ஆய்வுகள் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இப்போது டிஜிட்டலாக நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் நான் இந்த விஷயத்த வந்து இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி. இப்போ அந்த முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. நம்ம ராசி மண்டலங்களில் 12 ராசிகள் இருக்குது, நட்சத்திர மண்டலங்களில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இது வந்து அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா எந்த எதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது முதன்மை தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு இயற்கை தன்மையாக இருக்கும். அதே மாதிரி எதுலேயுமே வந்து அவசரம். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே அவசரம், பதட்டம், ஒரு நிதானமான ஒரு தன்மை இருக்காமல், புரிதுங்களா, அவங்களுடைய ஒரு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பண்ணுற விஷயத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக கிரகிக்க முடியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அடுத்த மூவ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஆட்டிடியூட், கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். தாயன்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொறுத்தவரையும் தாயன்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பெற்ற தாயை தான் உலகமாக கருதுவாங்க.
அதே மாதிரி தெய்வம், அதாவது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபாடு இருக்கிறதா இருக்கட்டும். தென் வந்து இந்த கலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபாடாக இருக்கட்டும். ஸோ படிப்பு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வந்து கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்பவே நல்லா தான் பண்ணுவாங்க. சரிங்களா, நல்லா அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஆர்வம் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லைஃப், அதாவது வந்து 0 to ஒரு பேசிக்காக வந்து ஒரு 25 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளானட்ஸ் தசா புத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது தசையில தான் வந்து பிறப்பாங்க. சரிங்களா, ஸோ கேது தசையில பிறந்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசை, ஏன்னா குட்டி சுக்கிரன் வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொதுவான பலன்களை தான் கொடுக்கும். எது வேணா, ஏன்னா சுக்கிரன் வந்து எப்படி தான் இருந்தாலும் அவங்க லக்ன ரீதியாக தொடர்பு பெறுவார். இருந்தாலும் குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி குட்டி சுக்கிரன் நடக்கக்கூடாது. புரியுதுங்களா, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். குட்டி சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து குட்டி சுக்கிரன் நடந்தது. அதாவது வந்து குட்டி சுக்கிரன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இன் பிட்வீன் அந்த 10 to 20 இயர்ஸ், 10 to அந்த 25 இயர்ஸ், 25 கூட பரவாயில்ல, அந்த ஒரு அந்த பள்ளி பருவத்தில் குட்டி சுக்கிரனுடைய காலங்கள் வரும்போது ஸோ அது கண்டிப்பாக பாதிப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்குதுங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் அந்த என்னதான் நம்மளுடைய பொது பலன்கள் வந்து இருந்தாலுமே நம்மளுடைய அந்த திசா விடுதிகள், திசா பலன்கள், திசா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்பவே நிர்ணயிக்கும். சரிங்களா, இதுதான் ஒரு முதல் விஷயம். இருந்தாலுமே கேது பகவானுடைய ஒரு அமைப்பில் பிறந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது. கேது பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துலையும் பிறந்தவங்க ஸோ ஒரு விடுபட்ட கர்மாவை வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிறந்திருப்பாங்க. இதுதான் ஒரு விஷயம். புரியுதுங்களா, அப்போ அந்த என்ன கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லக்னத்துலேருந்து கேது எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா, இப்போ வந்து நீங்கள் கேது பகவானோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. புரியுதுங்களா, அப்போது அந்த லக்னத்திலேருந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக இருக்கீங்க, அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கீங்க, மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கிறீங்கன்னா அப்போ வந்து லக்னத்திலே ஒரு ராகு இருக்கிறாங்க, இல்லை ஒரு 7ல் வந்து ஒரு கேது இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பிறப்பு எடுத்திருக்கிறது உங்களை கல்யாணம், திருமணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணம், பிறப்பு இப்படிங்கிறது எடுத்திருக்கிறீங்க. புரியுதுங்களா, இதுதான் உண்மைங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். சரிங்களா, சரி, ஓகே. இப்போது இந்த விஷயந்தான் வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பொதுவாக வந்து இந்த கேது அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு ரொம்ப போட்டு ஆள் மனதில் ஒரு தெரியாத விஷயத்த சொல்லக்கூடிய கிரகம் எதுனா கேது தான். கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு ரொம்ப ஒரு மறைக்கப்பட்ட விஷயம், இல்லை வந்து ரொம்ப ஆள் கருத்துள்ள ஒரு அமைப்பு, எல்லாமே வந்து கேது தான். புரியுதுங்களா, அப்போது கண்டிப்பாக வந்து கேது நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய உயிர் காரகத்துவத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக தகப்பனால சில ஆரம்ப வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் அவருடைய மிட் லைஃப்பில் தகப்பனால் கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, சரி, இப்போது நம்ம ஆக்சுவலாக வந்து ஓகே, இப்போ வந்து அந்த விஷயம் நம்ம சொல்லிட்டோம் எப்படின்னா ஸோ இந்த கர்ம ரீதியாக இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி இது சார்ந்த விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லை வந்து அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம லைஃப்ல இருந்து அதை நிவர்த்தி பண்ணி ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய யூனிக் சார்ட்டில் அவங்களுடைய சூரியன், சந்திரன், நவகிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு தான் நம்மளால் வந்து அது ஒரு தெளிவான டெசிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு காமனான ஒரு கர்மா அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்கும். சரிங்களா, ஆனால் சூரிய பகவானுடைய இது ஒரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறனால ஆத்ம ரீதியாக கண்டிப்பாக ஒரு குறையை கண்டிப்பாக அந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட பதிவு வந்து நம்ம போடுறோம். சரிங்களா, இதுக்கு என்ன நம்ம பண்ணணும் பரிகாரம் ரீதியாக. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து நீங்கள் நான்வெஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, சூரியனுடைய காரகம் இருக்கும் நாட்களில் அதிகபட்சமாக நீங்கள் மாமிசம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க சாப்பிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போதுமே வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சண்டே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க.
வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சண்டே தான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம்னால நிறையா ஃபுட்டு நான்வெஜ்லாம் எடுத்து நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது சமைச்சு சாப்பிடுவோம். பட் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அது வந்து ஆத்ம ரீதியாக, சூரிய பகவானை ஆத்ம ரீதியாக நம்ம ஆட்கொண்டு நம்மளை மூவ் பண்ணிகிட்டு இருக்கனால, சரி நீங்கள் சூரிய பகவானை ஒரு திருப்திப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும் அப்படின்னா சண்டே வந்து நீங்கள் நான்வெஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி மற்ற நாட்கள்லையுமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் நான்வெஜ் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சாப்பிடாதீங்க, சரிங்களா? அது வந்து மாமிசம் வந்து நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? அதனால அதை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை வந்து அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு கருக்கலைப்பு, இல்லை அவங்க அம்மாவுக்கு, இல்லை அவங்க பாட்டிக்கு, யாரோ ஒரு ஆளுக்கு வந்து கருக்கலைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய ஒரு ஜென்ரிக்கான ஒரு பலன்கள் தான், சரிங்களா? ஆனால் மேக்சிமம் இது நடந்திருக்கு. ஸோ இது போக நம்மளை வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பாத பலன்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து முதல் பாடத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுய உழைப்பில் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதேமாதிரி ஆடம்பர செலவுகளை வந்து செய்ய மாட்டாங்க. நம்பி ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரையும் ஹெல்ப் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. சிறு வயசில் அவங்களுடைய அந்த இளமை பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கும். அதே மாதிரி சகோதரர்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சந்ததிகள் வந்து ஒரு ஆண் வாரிசு அப்படிங்கிற விஷயமா சம்மந்தப்படும், சரிங்களா? முதல் பாதத்தில் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப இறக்க குணமும் ரொம்ப நேர்மை, உண்மை உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள்ல இது அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்துல வரனால சில விஷயங்கள்ல தான் என்ற முன்னிலை அப்படிங்கிறது இவங்க வகிப்பாங்க. அதே மாதிரி நட்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் நபராக இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல நபராகவும் இவங்க இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நவாம்சம் வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால ஸோ இவங்க வந்து கலை ஆர்வத்தில் வந்து அதிகமாக ஒரு நாட்டம் இருக்கும். பெற்றோர்களுடைய கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கும். அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அது வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஆர்ட் வந்து எப்படின்னா இவங்களுடைய உடலே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தை வந்து கவரும்படியாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இவங்களுடைய ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரகாசம் வந்து இருக்கும், சரிங்களா? உயர்கல்வி அப்படிங்கிறது நல்லாவே படிப்பு சூழ்நிலையில் நல்ல ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி தன்னை சார்ந்து எப்போதுமே ஒரு லோன்லினஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. தன்னை சார்ந்து எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வாகன வசதி, அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு தன்மைகள் இது எல்லாமே இருக்கும். காதல் திருமணம் பண்ணுறதுக்கும் அதிகமான என்ன சுக்கரன் காலத்துவம் வரனால அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நான் காமனாக சொன்ன மாதிரி இவங்க அஸ்வினி இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மேலே அப்படிங்கிறது ஒரு தாயன்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இப்போது இது வந்து 2ஆம் பாதத்துக்கு உள்ள ஒரு பொது பலன். அதே மாதிரி 3ஆம் பாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய அதிபதி வந்து புதன் வரனால இவருக்கு வந்து யாருக்கும் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அடிய மாட்டார், புரியுதுங்களா? அன்புக்கு தான் கட்டுப்பட்டு அடிபணியாருடைய அதிகாரத்துக்கு வந்து இவர் வந்து கட்டுப்படவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசுக்காக பேசி ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து ஜெயிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த வானவியல் சார்ந்த விஷயங்கள், இந்த அஸ்ட்ராலஜி பண்ணுறது, மேக்ஸ் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பாவிப்பாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் கற்றுக்கணும், புரியுதுங்களா? அவங்க வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து யார்ட்டையும் அது வெளியில் போய் குருநாதர்கள் மூலமாக கற்றுக்காம ஒவ்வொரு விஷயத்த தானே தெரிஞ்சு கற்றுக்கணுங்கிற ஒரு அன்பு வந்து, ஏன்னா புதன் வந்து என்ன பண்ணணும்னா தானாக கற்றுக்கும், புரியுதுங்களா? செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து புதன் தான், புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு புதன் சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக வந்து இவங்க வந்து தானாக கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து வர்றாங்க. அதே மாதிரி வாதம் பண்ணுறதுல ரொம்பவே நல்ல ஒரு வாதம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையை வந்து கண்டிப்பாக அடைஞ்ச பின்னாடி தான் திருமணம் அப்படிங்கிறது இந்த ஒரு நட்சத்திர பாதத்துக்கு மட்டும்தான் திருமணத்தில் வந்து கொஞ்சம் டிலே ஆகி கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு மனநிலை, அதே மாதிரி ரொம்ப ஒரு நல்ல நாலேஜ் இருந்தாலும் அது பெருசாக வெளியில் காட்டிக்க மாட்டாங்க.
அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ரெகக்னேஷன்ஸ் அவார்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? கவர்மெண்ட்டில் வந்து அங்கீகாரம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு இன்வால்மெண்ட் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹைப்பர் மாதிரி, புரியுதுங்களா? எப்போ பார்த்தாலும் பதட்டமாகவே இருப்பாங்க, பதட்டமாகவே இருப்பாங்க, புரியுதுங்களா? நடக்கிறதா இருக்கட்டும், வர்றதா இருக்கட்டும், அப்படியே ஒரு ரொம்ப ஹைஃபையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம். அதே மாதிரி இவங்க அந்த பர்ஃப்யூம்ஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக தான் வாங்கி போடுவாங்க. குடும்ப கௌரவத்தை வந்து ரொம்ப காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து இருப்பாங்க, புரியுதுங்களா? ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஹை சென்சிட்டிவ் பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட சொல்லலாம், ஓகேங்களா? அதேமாதிரி பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. வசீகரம் எண்ணம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், இவங்களுடைய வசீகரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப இனிப்பு வகைகள் அதிகமாக சார்ந்து இவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பெண்களுடைய அன்பு அப்படிங்கிறது இவங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். நிறைய வந்து ஃபண்டு வந்து டொனேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் செய்யறதுல இவங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு பர்சன்ஸு, ஓகேங்களா? 4 நட்சத்திரத்துலையுமே பிறந்தவங்க நல்ல ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியோட ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் இந்த 4ஆம் நட்சத்திர பாதமும் 1ஆம் நட்சத்திர பாதமும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். நிறைய விஷயங்களில் வந்து முன்னோர்கள் இவங்களுடைய வழிபாடு இதெல்லாமே எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இதோட இந்த பதிவு வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 27 நட்சத்திரத்தோடைய ஃபுல் லாங் வீடியோவும் நம்ம சொல்ல போகிறோம். அது போக இன்னும் அடுத்தடுத்த ஜோதிட கருத்துக்கள், பலனெடுக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஒரு நண்பர்களுக்கும், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு இனோவேஷனாக நான் சொல்லுவேன். என்னுடைய அனுபவம் சார்ந்த கருத்துக்கள் நிறைய உள்ளுக்கு கொடுப்பேன். அது வந்து நல்லா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் கொடுங்க. நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய சேனலை நீங்கள் வளர்க்குறது நீங்களும் ஒரு பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ரொம்ப நன்றி, வணக்கம்.